வாங்க தம்பி வாங்க. முதல்ல உட்காருங்க. யோ என்னமோ முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இது 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. உங்க வீட்டுல உட்காந்து நான் சாப்பிடலாம் வரல. இந்த 1.5 லட்சம் ரூபாய் டியூ பாக்கி, இன்னைக்கு கட்டல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ உள்ள பொம்பளை துணி இனி மாத்த போறேன், என்ன போய் தரேன்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல. நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும். ஜன்னலை தரங்க. டேய் உண்மையில முடிஞ்சிரும் போடா. ஒரு பொம்பளை தூக்க மாட்டேங்குது. ஏமா 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 ஏய் உன் வைஃப் தர காப்பாத்துறா. ஏமா இருமா ஏய் இராடே காப்பாத்துறடா. பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய் கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு தான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பம் தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க நான் பண்ணிக்கிறேன். நீ தோடி கால உள்றடா. என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன். என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிந்து நடப்பேன்? தலைகீழ நடந்து இல்ல வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்துன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க. நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல ஏபா அதிரூப சுந்தரி, வாமா வா வா. பொண்ணு வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட வேற ஆள பாரு. போட போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிற்கும். ஏன் நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி. இருமா கட்டுறேன். டேய் என்னடா டைமிங் கொடுக்காம டக்குன்னு குடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி கட்டு கட்டு. டேய் பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. நீ அப்படியே 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ அண்ணே அது வந்துன விடுங்க. அவன் இப்படி பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. அவன் என் தம்பி இல்லடா, என் உயிர். சாரி சார். குட்டிமா தம்பி அண்ணா பாடுறோம் தம்பி.
எங்கடா இருக்காவ? சியோனு ஓகே பை. ஹாய் வசந்த். பிரியா எங்க இருக்கா? நான் கூப்பிட்டா போனே எடுக்க மாட்டேங்கிறா. எப்படி எடுப்பா? அவளே ரொம்ப பயந்து போயிருக்கா. பயந்து போயிருக்காளா? பின்ன ரோட்ல அன்னைக்கு உங்க அப்பா ஒருத்தனை வெட்டினத பார்த்தே பயந்து போயிருந்தா. அதுக்கு மேல வீட்டுக்கு அடியாட்களை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டா எந்த வீட்ல தான் ஒத்துக்குவாங்க? இனிமே உன்னை நேர்ல பார்த்தா கூட பேச மாட்டா. என்ன பிரியாவை பார்க்கணும். பிரியா யார்ட்டையும் பேசுறதா இல்ல. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. அத பிரியா சொல்லட்டும் சார். அதென்ன பிரியா சொல்லட்டும்? நீ என்னடா என் பொண்ணை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்க. உங்க அப்பா என்னடா பெரிய ரவுடி கும்பலோட வந்து நடு வீட்டுல நின்னு முகூர்த்த தேதியை சொல்லிட்டு போறாரு. நேடுறீங்களா? அன்னைக்கே நீ புடவை வாங்கறதே சொல்லியிருந்தேன்னா 4 பேர் எதிரிலேயே அவமானப்படுத்திருப்பேன். அவன்கிட்ட எதுக்கு அனாவசியமா பேசிட்டு நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இங்க பார், நாங்க ரொம்ப ஆச்சாரமானவா. எங்களுக்கு இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிடிக்கவும் பிடிக்காது. கிளம்பு. என்ன பிரியா எல்லாம் என்ன போன்னு சொல்றாங்க? வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ரவுடி கும்பல்னு தெரியாம போச்சு. நல்லவங்கன்னு நம்பிட்டேன். உங்களை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் அவஸ்தையா தான் இருக்கும். ஆனா மறந்துடுவேன். அப்படி பார்த்தா உங்க அப்பாவும் தானே பிரியா ரவுடி கும்பல் ஆடிட்டரா இருக்காரு. அதுக்காக அவரும் ரவுடியா? ஐயோ, நீங்க நல்லவங்க தான். ஆனா எங்களுக்கு வேண்டாம். ப்ளீஸ் போயிடுங்க. ஆமாண்டி, நான் ரவுடிதான். நான் ரவுடிதான். நான் ரவுடிதான். He's gonna make you freak out. He's gonna rip your face out. He's gonna blow your mind out. Udayan, Udayan. Murugan, Murugan. எங்க அப்பனை பத்தி இந்த ஊர்காரங்களை கேள்றா. சுத்தி இருக்கிற அத்தனை ஊரும் அனாவி கண்ட்ரோல்ல இருக்குன்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீ கம்ப்ளைண்ட் பண்ணா எங்களை தூக்கிடுவாங்களா? தம்பி, அவங்கிட்டதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க. கை இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது தப்பு இல்ல. இந்தா அதை எடுத்துரு. ஓடுறா ஓடுறா ஓடுறா.
இந்த 10 ஊர்லயே எங்க அப்பா கிடைக்கிற மரியாதை என் மேல இருக்கிற பயம். அந்த பயம் ஏன்டா உனக்கு வரல? வரணும்ல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.